லட்சுமி நாராயணா, நான் யாருன்னு தெரியறதா? நீக்கே அடையாளம் தெரியல. பாவம் குழந்தை, அவனுக்கு எப்படி தெரியும்? லட்சுமி வா, இப்படி இருக்கட்டும் சுவாமி. லட்சுமி நாராயணா, ஸ்ரீமடத்துல இருந்தாரே காரியதரிசி மாமா, நோக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கார். என்ன? நீ சின்ன குழந்தையா இருக்கிறச்ச ஸ்ரீமடம் முழுக்க உன்னை தூக்கிண்டு சுத்தி இருக்கேன். நோக்கு ஞாபகம் இருக்கா? என்ன லட்சுமி நாராயணா, இந்த வயசானவனை பார்த்த உடனே நோக்கு பழைய ஞாபகம் வந்துடுதா? இல்ல, நேக்கு ஸ்ரீமடத்துல நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. லட்சுமி நாராயணா, நீ சுவாமி, நான் போய் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க குழந்தையோட பேசிட்டுருங்க. சரி. லட்சுமி நாராயணா, நோக்கு ஸ்ரீமடத்துல நடந்தது எது இல்லையா? குருராஜன் உன்கிட்ட உன்னை பாக்குறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி, என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? ஒண்ணு இல்லப்பா, இது இது சந்தோஷம். பார்க்கவே முடியாதவளை திடீர்னு பாக்குறப்போ வர சந்தோஷம்பா. உன் வயசுக்கு இது தெரியாது. ஆமா, நீ வேதம் கத்துக்க பிறப்பிலேயே நோக்கு அந்த யோகம் இருக்கு. நீ எது இல்லையா? சுத்தி இருக்கிறவால தவிக்க விட்டுண்டு போகாத அளவுக்கு வேதம் கத்துன்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? மத்தவாளுக்கு சிரமம் தராத அளவுக்கு வேதம் கத்துன்னு இருக்கேன். நாராயணச்சாரியா வந்துட்டாரா? குருராஜன் சொல்லவே நான் தனியா சொல்லணும்னு இல்லை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் பார்த்துப்பான். சுவாமிகளை பத்தி ஏதாவது சொன்னானா கவலைப்படாத. குருராயரோட ஆசீர்வாதம் நோக்கு என்னைக்குமே இருக்கு. வேற எந்த சிந்தனையும் இல்லாம அவரை வணங்கினாலே போறோம். குருராஜன் சுவாமிகளை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் போல இருக்க. எதை கேட்டாலும் இப்பவே போல இருக்கு.